ஆர்கே, இப்போ இந்த அமைப்புகள் நிறைய சொன்னீங்க. இப்போ ஹெஸ்புல்லாவோ ஹூதியோ இவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நிதி உதவி கொடுத்து அவங்கள ஆக்டிவாக இருக்கக்கூடிய சூழலில் இனி அந்த அமைப்புகள் இல்லாமல் ஒரு மாதிரி இப்போ மத்திய கிழக்கினுடைய வரைபடம் மாறும் அப்படின்னு சொல்லாமா, அல்லது இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமையும் இதே விதமாக தான் ஈரானில் இருக்குமா? அதை எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே அமெரிக்காவுடைய சாய்ஸாக ஈரானுடைய முன்னாள் மன்னர் அவருடைய வாரிசை கொண்டு வரணும்னு ட்ரம்ப் விரும்புகிறாருன்னு தகவல்லாம் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல தலைமை மாற்ற முடியாது. செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணி, தலைமை மாற்ற முடியாது. தலைமை மாற்ற வேண்டும் என்றால் நீங்க வந்து உங்களுடைய ஆர்மியை வந்து நீங்க அனுப்பணுவாங்க. நீங்க ராணுவத்தை அனுப்பவில்லை என்றால், அந்த நாட்டுக்குள்ளால அனுப்பவில்லை என்றால் ரெஜிம் சேஞ்ச் இஸ் இம்பாசிபிள். நீங்க இல்லை என்றால் நீங்க ஷா கூட ஒரு இரெகுலர் ட்ரூப்ஸ் அனுப்பிச்சாலும் சரி, அவர்கள் கூட ஷாவுடைய மகன் கூட அவர்னால் கூட ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் இன்னைக்கும் வந்து அது ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியா தான் இருக்கிறது. ஈரானியன் ஆர்மி என்பது வலுவான ஒரு யூனிட்டாகத்தான் இருக்கிறது. அவர் தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இப்போ வந்து நிலவி கொண்டு வருகிறது. ஸோ நீங்க நீங்க உங்களுடைய ட்ரூப்ஸ் அனுப்பவில்லை என்றால் அங்க ஆட்சி மாற்றம் நடக்காது. இல்லை என்றால் ஷா கூட ஒரு 10 பேர் இல்லை என்றால் ஒரு 10,000 பேர் அனுப்பினாலும் கூட சரி, வித் ஆர்ம்ட் அண்ட் ஆல் தட், அவர்கள் எல்லாரும் வந்து they'll all be killed, obliterated in no time. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இப்போ ஹூத்திஸ் ஆனாலும் சரி, இல்ல ஹமாஸ் ஆனாலும் சரி, ஹிஸ்புல்லா ஆனாலும் சரி, அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இப்போ வந்து ஈரான் கிட்ட இருந்து வருகின்ற சப்போர்ட் வந்து இப்போ நிலைத்து விடும். அப்ப அவர்கள் செல்ஃப் சஸ்டெய்னிங்கான்னு பாத்தீங்கன்னா அந்த கேப்பபிலிட்டி வந்து தெளிவாக வந்து இஸ்ரேல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குது. ஹூத்திஸ் ஓரளவுக்கு இன்னைக்கும் அவர் அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த பலம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா ஹமாஸுக்கும் அந்த பலம் கிடையாது, ஹிஸ்புல்லாவுக்கும் அந்த பலம் கிடையாது. ஹிஸ்புல்லா தாராளமாக செய்திருக்கலாம். பட் அவர்கள் லாங் இயர்ஸ் ஆஃப் லெத்தார்ஜி இருக்கு இல்லையா, அதாவது ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு, அந்த மிலிட்டன்ட் விஷயங்களை வந்து மறந்து விட்டு நகரங்களில் கொஞ்சம் சொகுசு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு வாழும்போது அந்த மாற்றங்கள் வரத்தான் செய்யும். பெய்ரூட் என்னை பொறுத்தளவுல வந்து, அதாவது லெபனானுடைய தலைநகரம் பெய்ரூட் நிச்சயமாக அந்த வெஸ்ட் ஏஷியாவிலேயே பிக்கஸ்ட் பார்ட்டி பிளேஸாக அது இருந்தது. அதாவது துபாய் இவ்வளவு பெரிய ஒரு இடமா இருந்தா கூட, அங்க பெரிய பார்ட்டி பிளேஸ் இருந்தா கூட, இன்று கிடையாது, அப்கோர்ஸ் ஸ்டில் ஒரு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் வரை ஒரு 7 மாசம் 8 மாசம் முன்னாடி வரை வந்து பெய்ரூட் தான், யாரு துபாய்க்கு போனா கூட பெய்ரூட் இஸ் வேர் த பார்ட்டி ஹேப்பன்ஸ். சோ அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பு இல்லாத நான் காண்கிறேன். ஆனா இந்த லோன் உல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த லோன் உல்ஃப் அட்டாக்ஸ் தான் நாம் வந்து கவனிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது இன்டாக்ரினேட் பண்ணப்பட்ட நபர்கள் பல இடங்கள்ல இப்ப வந்து ட்ரம்ப்னால் டைரக்டாக பாதிக்கப்பட்ட நபர்கள். இப்ப அந்த நீங்க இந்த விஷுவல்ஸ் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், இது ஈரான்ல எல்லா இடத்திலையும் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நான் அறிகிறேன். முக்கியமாக இந்த குழந்தைகளை கொன்று குவித்த ஒரு அரக்கனாகத்தான் இன்னைக்கு நேத்தன்யாஹு ஆனாலும் சரி, ட்ரம்ப் ஆனாலும் சரி, அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள், காணப்படுகிறார்கள். இன்னொரு நம்மளுடைய ப்ரொஃபசர் சொன்னதுல இருந்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு விஷயம் சொல்றேன். லோவஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து 2 தலைவர்களுக்கும் அவர்களுடைய நாட்டுகள் இருக்கிறது. பெஞ்சமின் நேத்தன்யாஹுனுடைய இன்னைக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு கீழே இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டரே இருந்தது இல்ல, அந்த நாட்டிலேயே இருந்தது கிடையாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ட்ரம்ப் லோவஸ்ட் எவர் ரேட்டிங் ஸ்டேட் ஆஃப் யூனியன் அட்ரஸ்ல வந்து இந்த அளவுக்கு கீழே யாருக்குமே ஒரு பிரசிடென்ட்டுக்கும் போனது கிடையாது, ட்ரம்ப்புக்கே போனது கிடையாது, போன முறை இருந்த ட்ரம்ப்புக்கே போனது கிடையாது. அப்ப இந்த லோவஸ்ட் ரேட்டிங் இதுல எல்லாம் ஷோர் அப் பண்றதுக்கு ஒரு லோக்கல் கான்ஸ்டிடுவன்சிக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேத்தன்யாவை பொறுத்தவரை வேற வழி கிடையாது, ஒவ்வொரு போராக நடத்தி கொண்டே இருக்க வேண்டும், வேற வழி கிடையாது. ஏனென்றால் அந்த ஏதாச்சும் பீஸ் நிலவி விட்டால், இல்லை என்றால் அங்க சமாதானம் வந்து விட்டால் நிச்சயமாக அவரை பொறுத்தவரை அவர் வந்து அந்த கோர்ட் கேஸ் இருக்கு, கரப்ஷன் கேஸ் இருக்கு, பல கேசுகள் இருக்கு, அதை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ கான்ஸ்டன்ட்லி இஸ்ரேல் யாராச்சும் ஒருத்தர் வந்து தாக்கி கொண்டேதான் இருப்பார். அது பெஞ்சமின் நேத்தன்யாஹு அவங்க இருக்கும் வரை அது நடந்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் என்னை பொறுத்தவரை வெஸ்ட் ஏஷியாவுடைய தலையாய பிரச்சனையா இருக்கிறது. ட்ரம்ப் அதுக்கு எல்லாத்துக்குமே துணை போகிறார் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு அவலமா இருக்கிறது. ஜோ பைடன் அந்த அளவுக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கிறது. ரைட், கிளாட்சன், உங்கள்கிட்ட நிறைவு செய்கிறேன் ரொம்ப சுருக்கமா. இப்போ மதகுருமார்கள் கீழே தான் ஒரு 40 ஆண்டு கால ஆட்சி ஈரான்ல இருக்கு. அது முடிவுக்கு வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா, எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்கிறது, ஆனா உடனடியாக கிடையாது. ஏன்னா அவங்க வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள்ளார நம்ம நினைக்கிற ஜனநாயகம் அந்த இடத்துல பொருந்தாது. அவங்களுடைய ஜனநாயகம் வந்து அவங்களுடைய கருத்துகள் அவங்க வச்சிருக்கிறது வேற. இப்போ இந்த பெண்கள் புரட்சி வந்துச்சு இல்லையா, அந்த பெண்கள் புரட்சி குறிப்பா கலாச்சார காவலர்களுக்கு எதிராக நடந்த புரட்சி.
அந்த புரட்சியில ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அடிப்படையில இந்த மதகுருமானுடைய ஆட்சியில என்ன நடந்ததுன்னா, துவக்க காலங்கள்ல அடிப்படை வசதிகள்ல வந்து அவங்க கவனம் செலுத்தினாங்க. அதனால ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதை மக்கள் இன்னும் நம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த மதகுருமார்களுடைய ஆட்சி யாருக்கு எதிராக இருக்கு அப்படின்னா, அமெரிக்கன் டெமோக்ரஸிக்கு எதிரானதா இருக்கு. இதனால அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாதனால எங்க கலாச்சாரம் உங்க கலாச்சாரம் அப்படின்னு ரெண்டும் பிரிச்சு பார்க்கும் பொழுது அந்த கலாச்சாரத்துக்கு எங்களுக்கு ஒத்து வரல, எதிர் கலாச்சாரம்னு சொல்றதுனால ஒரு கல்ச்சரல் வாரே நடக்குது இப்பாங்க. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு மக்கள் ஆட்சிங்கிறது வரலனாலும் தலைமை மாற்றம் வந்தாலும் அந்த தலைமை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா விரும்பக்கூடிய தலைமை மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நன்றி கிளாட்சன். இன்னும் தொடர்ச்சியா இந்த போர் குறித்த முக்கியமான செய்திகளை அவ்வப்போது நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கி வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.